Sarcasm sounds witty, but in a relationship, it is a silent killer. Once in a while, okay, ஃபன்னாக ப்ளேஃபுல்லாக எடுத்துக்கலாம், பட் டூ ஆஃபன் இட் மைட் பி ஹர்ட்ஃபுல். எப்பயாச்சும் நீங்கள் உங்கள் பார்ட்னர் கிட்ட சர்க்காஸ்டிக்காக ஏதாவது கமெண்ட் பண்ணி நீங்கள் சிரித்து அவங்க சைலண்ட்டாக இருக்கிறத நோட் பண்ணியிருக்கீங்களா? தட்ஸ் த த்ரெஷோல்ட். எப்போ போல தானே நான் ஃபன் பண்ணேன், இன்றைக்கி மட்டும் என்ன உனக்கு புதுசாக ஹர்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தங்களை நம்ம சர்க்காஸ்டிக்காக ஃபன் பண்ணுறோங்கிற பேரில் கலாய்ச்சோன்னா கிராஜுவலி அவங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க ஃபன்னுக்கு தான் சொல்கிறாங்களா இல்லை நிஜமாகவே அதை தான் மெயின் பண்ணுறாங்களா அப்படின்னு அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு டவுட் வரலாம். அது உங்கள் மேலே வச்சுருக்க ட்ரஸ்ட்டை எரோட் பண்ணும். சீரியஸான டைம்ஸில் நீங்கள் சர்க்காஸ்டிக்காக ஏதாவது ஃபன் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு அது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஆகும். எஸ்பெஷலி தே மைட் நாட் ஃபீல் சேஃப் டு பி வல்னரபிள் அரவுண்ட் யூ. உங்ககிட்ட அவங்களோட ஜெனுவினான ஃபீலிங்ஸை ஓப்பன் அவுட் பண்ணுறப்ப நீங்கள் மாக் பண்ணிடுவீங்களோங்கிற பயத்தில் அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுறத கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் சர்க்காசம் அப்படிங்கிறது ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஃபன் பண்ணலாம், பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் ஹர்ட்டிங் அதர்ஸ். காட் இட்?